ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி சமையலுக்கான காய் வந்து பறிக்க வந்தாச்சுங்க. இன்றைக்கி நம்ம முதல்ல அறுவடை பண்ண போகிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வேங்கிரி கத்திரி ஒரு 3 காய் இருக்குது. அதை பறிச்சுட்டு போயிடலாம். வேங்கிரி கத்திரி விதைக்கும் விட்டுருக்கேன். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 2 செடி இருக்குது. 2 செடியிலையும் 2 காய் விதைக்கி விட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை நீட்டு கத்திரி, அப்புறம் இலவம்பாடி முள்ளு கத்திரி, இந்த மாதிரி கத்திரிக்காய் வெரைட்டி கொஞ்சம் இருந்தது. அதெல்லாம் பறித்து முடித்தாச்சு. நெய் மிளகாய் பாருங்கள், இந்த செடியில் எல்லாம் பழுக்க ஆரம்பித்தாச்சு. கொத்தாக காய் தொங்குது பாருங்கள். அந்த செடியில் வந்து ஒரு சீரியல் பல்பு போட்ட மாதிரி அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. இந்த வருஷம் எனக்கு இவ்வளவு காய் பிடிக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாத்தையும் பறித்து எடுத்துடலாங்க. இன்னும் கூட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 செடி இருக்குது. அது கொஞ்சம் லேட்டாக வச்சனால அதில் இன்னும் சரியாக காப்பு வந்து பிடிக்கல. இனிமேல் வெயில் வேறு அதிகமாகிடும். காய் பிடிக்குமா என்னன்ட்டு தெரியல, பார்ப்போம். இருந்தாலும் ஒரு 3 செடியில் சரியான அறுவடை. இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணினது ஒரு 2 செடியில் வந்து நெய் மிளகாய் ஒரு பிளேட்டு ஃபுல்லாக அறுவடை பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பியோர் டொமேட்டோ, அதாவது குடம் தக்காளி, பல்பு தக்காளின்ட்டு சொல்லுவாங்க, அது ஒரு கைப்பிடி இருந்தது. அதையும் பறித்து எடுத்துக்கிட்டே புதினா கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாங்க. புதினா துவையல் வந்து அரைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். இட்லிக்கு சூப்பராக இருக்கும், தேங்காய்லாம் வச்சு அரைச்சோம்னா. அது கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம். புதினா வந்து நல்ல ஜம்முனே இந்த வருஷமும் நமக்கு வந்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் பெர்ரி, அதுவும் கொஞ்சம் இருந்தது, பறித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து லைபீரியா டொமேட்டோ இல்லை, ப்ரௌன் பெர்ரி மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கி காய்கறி எல்லாம் அறுவடை பண்ணி முடித்தாச்சு. மேலும் உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் நம்மள்கிட்ட கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.